பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சர்க்காரி கமிஷன். இந்த கமிஷன் எதுக்காக போடப்பட்டுச்சுன்னா, இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரிசர்ச் பண்ணுறதுக்காக போட கமிஷன் தான் சர்க்காரி கமிஷன். இந்த கமிஷன் யாரோட கவர்மெண்ட்டில் போடப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி கவர்மெண்ட்டுக்கு போடப்பட்டுச்சு. இந்த கமிஷனோட சேர்மன் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சிங் சர்க்காரியா. இவர் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நெக்ஸ்ட்டு கமிஷன் போட்ட இயர் பார்த்தீங்கன்னா 1983 ஜூன் மந்த். இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கான டேட் வந்து 1987 அக்டோபர் 27. இவங்க வந்து ஒரு 247 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதில் சில முக்கியமான ரெக்கமெண்டேஷனை பற்றி பார்ப்போம். ரோல் ஆஃப் கவர்னர், அதாவது ஒரு ஸ்டேட்டில் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட் சிஎம்ஐயும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 356 கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான கட்டுப்பாடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இன் ஏ ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் யூனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை எந்த இதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் ஆஃப் த ஸ்டேட் பில் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது ஒரு ஸ்டேட், அதாவது லெகிஸ்லேச்சர் அசம்பிளி ஆர் கவுன்சிலில் ஒரு பில்லு கொண்டு வராங்கன்னா அது வந்து பிரசிடென்ட் வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரீசனை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆல் இண்டியா சர்வீசஸான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை நேம் சேஞ்ச் பண்ணி நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலாக நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.